நீங்க 29 இயர்ஸ்ல எப்படி இருந்தீங்க ஞாபகம் இருக்கா? 29 இயர்ஸில் வரைக்கும் நான் சிங்கிள் பெண்ணி சம்பாதிக்காதவனாக தான் சார் இருந்தேன். ரொம்ப ஒஸ்ட்டு நான் சினிமாவில் 12 இயர்ஸாக படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணி பண்ண முடியாமல் 12 இயர்ஸா? ஆமாம் சார். நான் வந்து வெளியில் இன்ட்ரெஸ்ட்டு காசு வாங்கி வீட்டில் சம்பளம்லாம் கொடுத்துட்டு சினிமாவில் சுற்றிட்டு இருந்த டைம்லாம் இருக்குது வாய்ப்பு தேடி. அப்படிலாம் சுற்றி 29th வீட்டில் என்ன நினச்சாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு நினச்சாங்க? நான் ஒரு ஆட் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அந்த மாதிரி சொல்லுவேன், ஃப்ரீலான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏதோ ஒன்று ஃபோட்டோகிராஃபி பண்ணிட்டுருக்கேன். விஜய் கார்த்திக் நானும் வந்து வெறும் கதவை போய் ஃபோட்டோ எடுப்போம், அந்த டேபிள் டாப் ஃபுட் ஃபோட்டோகிராஃபி அதெல்லாம் பண்ணுவோம். நானும் விஜய் கார்த்திக்கும் எங்கள் ஏரியாவில் போய் லோக்கலாக இருக்க நகை கடை, துணி கடையெல்லாம் போயிட்டு வீடியோ லோக்கல் கேபிள் ஆட்லாம் ஷூட் பண்ணியிருக்கோம். மணி டெக்ஸ்டைல்ஸ், குழு ஏசி ஷோரூம் மில் அந்த மாதிரிலாம் வாய்ஸ் போட்டு ஏசி இப்படி அந்த ஸ்விங்கு மூவ் ஆகிற ஷாட்லாம் விஜய் எடுத்திருக்காங்க க்ளோஸில். அப்புறம் டேபிள் ஃபேனோட ரெக்க அந்த மேலே இருக்க ஷீல்டை பிரிச்சுட்டு அது மேலே நகையை வச்சு ஃபேனை இப்படி சுற்றி கையால் சுற்றி விட்டுனா அப்படி டேர்ன் ஆகி அப்படி நிற்கும். இது ஒரு ஷார்ட்டுன்னு எடுத்துருவோம். ஒரே ஒரு மயில் ரெக்கையை வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அதை 4 வச்சுட்டு லைட்டாக காற்று போகுது. இப்படிலாம் இன்னும் இருக்குது. மிரட்டுவேன் அவனை, நீ வந்து ஏதாவது ஓவராக பேசுனீங்கன்னா இந்த வீடியோ வெளியே விட்டுருவேன்ட்டு. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது. 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.